நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் 25 வருஷத்துக்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல பாக்குறேன். ஏன்னா நான் பிறகு முன்னாடி படம் வந்துருச்சுல 1999ல, நான் 2001 பார்ன். ஸோ இப்பதான் படம் பாக்குறேன். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுச்சு. செமையா இருந்துச்சு. ரொம்ப ஹாட்டா இருக்கு. தலைதான். உண்மையிலேயே அஜித் சாருக்கும் ஷாலினி மேமுக்கும் என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அஜித் சாருடைய ரசிகர்களின் சார்பாகவும் அடங்காத அஜித் குரூப்ஸ் மதுரை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன சொல்ல போனால் இந்த படம் வந்து 27 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ப்ரோ. 27 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறக்கவே இல்லை. அந்த உலகத்தை நான் பார்த்துருக்க மாட்டேன். ஆனால் பட் இப்போ உள்ள யங்ஸ்டருக்கு வந்து அஜித்தை பார்க்குறப்ப ஒரு ரக்கட் ஃபீலை பார்த்துருப்பாங்க, லவ் ஃபீலை பார்த்துருக்க மாட்டாங்க. பட் ரக்கட்டும் லவ்வும் சேர்ந்து பார்க்கணுன்னா அஜித்தை ஒரு இன்னொரு ஃபேஸில், ஒரு மெலடியான ஃபேஸில் பார்க்கணுன்னா அமர்கலம் படத்தில் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு மதுரையில் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா பேரும் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட எல்லா பேரும் பாருங்கள். முக்கியமாக அஜித் சாரோடைய கப்பிள்ஸ் ஃபேன் வந்து தயவு செஞ்சு இந்த மூவியை பாருங்கள். அவங்க ஒரு ரீல் கப்பல்லேருந்து ரியல் கப்பிள்ஸாக இன்னும் இணைஞ்சிருக்காங்க. எத்தனையோ பேர் எந்தெந்த கதையை சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. பட் இந்த படம் வந்து ஒரு வாழ்க்கைன்னு ஒரு முன் உதாரணமாக இருக்கும், எப்படி சேர்ந்து வாழ்கிறதுங்க. பட் இதை வச்சு அமர்கலம் 2 திரும்ப நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் எல்லா பேர் சேர்ந்து. அதாவது ஒரு பெரிய போர்க்களத்தை பார்த்து அதை அமர்ந்து அழகாக பார்க்கணுங்கிற ஒரு போர்க்களத்தை அழகாக பார்க்கணுன்னா அது அமர்கலம் தான். ஏன்னா நாங்கள் வந்து அந்த டயத்தில், அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் வந்து இதை வந்து நாங்கள் ரொம்ப அடுத்தடுத்து திரும்பி பார்த்து அந்த டயத்துலலாம் ஒரு லவ் மூடில் இருக்கும்போதில் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு அஃபெக்ஷனான ஒரு படம். அந்த படத்தை வந்து அதே அப்போ கூட கிளாரிட்டி இவ்வளோ இருக்குமா என்னன்னு தெரியல, ஒரு 4K கிளாரிட்டியில் ஒரு சவுண்ட் எஃபெக்டில் இப்போ பார்க்கும்போது அப்படியே கண்ணாடியாக இருக்குது. அவ்வளோ கிளாரிட்டி எனக்கே நம்ப முடியல. நான் வரும்போது சரி ஏதோ கிளாரிட்டிலாம் எப்படி இருக்குமோன்னு தெரியல, அவ்வளோ கண்ணாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீன் பை சீனாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ அருமையாக இருக்குது. 99 2000 காலகட்டத்தில் நல்ல சினிமாக்கள் வந்த படங்கள்ல இது ஒரு அற்புதமான சினிமா. இன்னைக்கு ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஹிட் அடிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த ஒரு ஃபுல் ஆல்பத்தை ஹிட் அடிச்சு பழைய படம்ன்ற பார்த்த எஃபெக்ட் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. நல்ல படம். இந்த மாதிரி நான் அடுத்த அஜித் படங்கள் வரலாறு மாதிரி படங்கள் எதிர்பார்த்துட்டோம். வரலாறு நல்லா பரவாயில்ல. அதுல இல்ல, நீ அடுத்தடுத்து பண்ணுவாங்க. இப்ப எம்ஜிஆர் படங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே திருப்பி இது பண்ணுவாங்க. இப்போ 1000 ஒரு படமா வந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம சில படங்கள் வேலையை பார்த்து நல்ல எஃபெக்டோட திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. நீ பிற்காலத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உண்மையான லைன் வருதான் நல்லா தான் சார் இருக்கு. அதான் லைன் டேல சார். நான் அடுத்த படம் நடிக்க சொல்லுங்க சார் சீக்கிரமா. கண்டிப்பா 99 எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இன்ன வரைக்கும் இருக்கு தலைவா. அப்படியே புது படம் பார்த்த எஃபெக்ட் நல்லா இருக்கு. அப்படியே இன்ன வரைக்கும் நல்லா இருக்கு. ஒரு இது கொஞ்சம் கூட மாறல. அது சவுண்ட் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தரத்தில் பண்ணியிருக்காங்க. அப்போ டால்பி வாங்க 4K பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்கு, கிளியரா இருக்கு. ஒரு தடத்தோட மாறல. நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. நல்லா தலைதான். படம் சூப்பர் சார். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா கூட படம் புதுசாக பார்த்த மாதிரி இருக்கு. இது மாதிரி அஜித் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நல்லா இருக்கு படம். இந்த மாதிரி திருப்பியும் அஜித் நடிக்கணும். இந்த மாதிரி கதையில சூப்பராக இருக்கும், எக்ஸலண்டாக இருக்கும். இப்போ இருக்க ட்ரெண்டிங்க்கு அஜித் தான் என்ன சினிஃபீல்டில் கொண்டு போகணும். நிறையா படம் நடிக்க வேண்டிய, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கிற அவசியம். இந்த வருஷம் நடிக்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குற, அது நீங்கள் பெருசாக ஆகுங்க. என்ன சார் சார் அஜித் வந்து விண்டேஜ் அஜித்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி. நான் அமர்கலம் படம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். தியேட்டர்ல பார்த்ததே இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக் பரத்வாஜ் உண்மையிலே சூப்பரா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. அஜித் வந்து இவர் சொன்னா சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு, நல்லா இருக்கு. விண்டேஜ் அஜித் இந்த மாதிரி ஒரு படம் அஜித்தை திருப்பி கொடுத்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இது நெகட்டிவ் கேரக்டர் மங்காத்தா இந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா விண்டேஜ் அஜித்தை பார்த்து ரொம்ப நல்லா செம்ம ஸ்டைலிஷா இருக்காரு, நல்லா இருக்காரு, சூப்பரா இருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சரண் கூட நீங்க சொல்ற மாதிரி அமர்கலம் 2 எடுக்கலாம், என்ன படம் வேணா எடுக்கலாம். அஜித் வந்து நீங்க சொல்ற மாதிரி அஜித்திட்ட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு படம் நடிச்சா போதாங்க. எல்லா திறமையும் இருக்கு. வேற எதுவும் கொஸ்டின் செம்ம மாசா இருந்தாரு. ஒயிட் ஷர்ட் அது நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா 650க்குலாம் வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓட்டை யாருக்கு போட்டிருப்பாரு எங்களுக்கு தெரியும், யாருக்கு போட்டிருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. கண்டிப்பா பாப்பா மே 4ஆம் தேதி எதிர்பார்க்கிறோம். பாப்பா என்னன்னா வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? நோ கமெண்ட் தப்பா அவதூறா போட்டாங்க. அது பார்த்து உங்களுக்கு
இல்ல அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் தானே. அவர் சொல்றது அவர் பேட்டியை கொடுத்துட்டாரு திருப்பி, இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டாரு. அவரோட தனிப்பட்ட ஒரு ஓட்டுன்றது அவங்க ஒரு தனிப்பட்ட விருப்பம். அது வந்து யாருமே வந்து என்ன சொல்றது, அது வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது யாருமே. அதனால அவர் சொன்னது கரெக்ட் தான். ஓகே, தேங்க்யூ. அனைத்து தரப்பும் பார்க்க வேண்டிய படம் சார். படம் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. நல்லா நல்லா நம்ம ரசனையாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா தகுந்த படம் தான். மீண்டும் மீண்டும் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வருது. எல்லாருக்கும் நன்றி. இன்னைக்கு எல்லாருமே வந்து அஜித் சார் வந்து ஒரு ட்ரெஸ் கோட்ல வந்தார், ஒயிட் கலர் ட்ரெஸ். எல்லாருமே என்னென்னமோ எழுதுனாங்க பத்திரிக்கைக்காரங்க பூரா. என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடுச்சு, இந்த தமிழ்நாடு நல்ல முறையில இருக்கு, அது போக மக்கள் எல்லாருமே அமைதியான முறையில வாழ்றாங்க, வாழணும் அப்படின்றதான் அவர் சொன்னாரு. நிறைய பேர் வந்து சண்டை சச்சரவுல இருக்கிறவங்க அதை பேசி உட்காந்து நம்ம எல்லாம் சரி பண்ணி சமாதானத்தோட இருக்கணுன்ற ஒரு மனநிலையோட தான் அவர் வந்தாரு. மற்றபடி வந்து அரசியல் கேள்விகளுக்கு நான் உள்ள போக விரும்பலை. ஏன்னா அது பழைய வீடியோ இன்னும் போயிட்டு இருக்கு. நான் எப்போதையா அவனுக்கு சொல்லி அது ஒரு இதாயிரும். அமர்கலம் திரைப்படம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஆடியோ எஃபெக்டோட சூப்பரா இருக்கு. கமெண்ட்ல வந்ததுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எல்லாரும் அஜித் ஃபேன் போறாங்க, போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க போட மாட்டா சொல்லுங்க, போடுவோம்னு சொல்லி கமெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலா அதை பத்தி வேணாம். ஏன்னா இன்னைக்குதான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு அவரே என்னைய வஞ்சிருவாரு. நீ தேவையில்லாம நான் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டேங்கிற. இது ஆமா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அஜித் சாருடைய அந்த ஃபுட்பால், அந்த பையனுடைய ஃபுட்பால் இதில் பார்த்தேன். இது வேணாம். ஏன்னா அவர் நீட்டா வந்தாரு, நீட்டா போயிட்டாரு. அவர் ஒரு சில விஷயங்கள் சொன்னாரு, அது வந்து ஒரு சில இதாச்சு, அது வேணாம். மத்தபடி எல்லாருமே நாளைக்கு இந்த படம் வந்து எல்லா திரையரங்குலையும் வருது. ஷோஸ் அதிகரிச்சு எல்லாருமே இந்த படத்தை குடும்பமா பாருங்க. இந்த படத்துல 2-3 சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். அஜித் சார் ஆல்ரவுண்டர் ஆனது இந்த படத்துல தான். ஒரு அதிரடியாகவும் நடிச்சிருப்பாரு, ஒரு காமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு, ஒரு லவ் அதை வந்து ஒரு முன்னிறுத்தி ஒரு இது கொடுத்துருப்பாரு. அது போக வந்து ஒரு பெர்ஃபார்மரா இருந்திருப்பார். இந்த படத்துல அவர் நடிச்ச நடிப்பு இதெல்லாம் கடந்து அவருடைய இந்த கேரக்டர், இந்த மனித நேயத்துக்கு தான் ஷாலினியும் அஜித் சாரும் ஒரு காதல், ஏன்னா 2 பேரும் வந்து ஒன்னா காதலிச்சாங்க. இன்னைக்கு அவங்க வந்து தமிழ்நாட்டுல உலக அளவுல கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல தம்பதியரா இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே இவங்களை பின்தொடர்ந்து நாளைக்கு திருமண நாள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் நிறைய பேர் காதலிப்பாங்க, நிறைய பேர் காதலிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இருப்பாங்க. அப்படி காதலிக்காதவங்க அதை பத்தி எதுவும் சொல்லலை. நான் அப்படி இருந்தீங்கன்னா சண்டை சச்சரவு வந்தாலும் நீங்க சேர்ந்து அஜித் சார் ஷாலினி மாதிரி இருக்கணும். அது எனக்கும் நான் சொல்லிக்கிறேன், மற்றவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். அஜித் சாருக்கு மீண்டும் ஒருமை திருமண நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் May 1 வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் அமர்க்கலப்படுத்தும். இந்த மாதிரி அமர்க்கலம்ன்ற டைட்டிலை வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு டைரக்டர் பிறந்து வரணும். உண்மையா பொய்யா? அமர்க்கலம்ன்ற ஒரு டைட்டிலுக்கு 10 கோடி ரூபா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அப்பேற்பட்ட படத்தை எடுத்த சரணுக்கு அஜித் சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வீடியோ சரணுக்கு போற அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா உள்ள உட்காந்து பார்த்தேன், ஒரு சீனு போர் அடிக்கல, ஒரு சீனு நடா அப்படின்றது இல்ல. பரத்வாஜோட இசை எந்த அளவுக்கு ஒரு இதா இருக்குன்றத பாருங்க. பாட்டு கேட்க மாட்டேங்குது. ஆமா, இன்னைக்கு உண்மையிலே கோபுரம் திரையரங்குல நல்ல ஒரு எஃபெக்டோட இது பண்ணோம். நாளைக்கு உலகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ என் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா பூரா இப்போ டிக்கெட்டை புக் பண்ணிடுவாங்க நைட்டு. நானும் அவங்க கூட சேர்ந்து படம் பார்க்குறேன். அஜித் சாரை நேரில் பார்த்த தருணம் வந்து குட் பேட் அக்லியில வருவார்ல, அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல வருவார்ல, அது மாதிரி இருக்கு. ஒரு சிங்கத்தை தூரத்துல இருந்து பார்த்தா அதோட கர்ஜனை எப்படி இருக்கும், அது மாதிரி அஜித் சாரை தூரத்துல இருந்து பார்த்தோம். குடும்பத்தோட பார்த்தேன், சந்தோஷமா இருந்தேன். 8 தடவை பார்த்துருக்கேன். அஜித் சார் ஓட்டுன அந்த ரேஸ்ல எல்லாம் இப்ப ஜெயிச்சுட்டு வந்தார். அந்த ரேஸ் ட்ராக்ல இருந்த ஒரு ஆளு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கல ரசிகர்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் அஜித் சார் அடிக்கடி நான் பார்த்துட்டு வர்றது. அது உண்மையிலே எனக்கு ஒரு பெரிய லக்கி. நான் எதுல லக்கி அப்படின்னா அஜித் சாருடைய ரசிகர்ல நான் லக்கி. ஏன்னா அவர் இருந்த ட்ராக்ல இருந்திருக்கேன். ஆமா, அவர் இருந்த ட்ராக்ல இருந்திருக்கேன். நான் ஒரு அஜித் ரசிகரை கமெண்ட்ல போட்டு என்ன பண்றாரு, உனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சம் இருக்கியா அப்படின்ற. நானே போய் தேட முடியுமா? அந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் சார்பாக ஒரு காட்ஸ் கிஃப்ட். வாழ வீடு. விவரம் தெரியாத வயசுல இருந்து அஜித் ரசிகரா இருந்தோம். எங்களுக்கு விவரத்தை கொடுத்தது அவரு, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது அவரு, எங்களை வழி நடத்துறவர் அவரு, இப்படிதான் வாழணும்னு சொல்றவர் அவரு, இப்படிதான் இருக்கணும்ன்ற சொல்றவர் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி.
இந்த படத்தில் வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட காதல் மூமெண்ட்டுக்கு அஜித் சாரோட நான் ஒரு 45 நாள் விஸ்வாசம் படத்தில் நடிக்கும்போது அவர் கூட இருந்தேன். அவர் கூட யார் இருந்தாலும் சரி அவரோட பண்பும் அவரோட நலனும் வந்து அவரை வந்து காதலிக்க வைக்கும். அதாவது பொதுவாக அவர் மேலே ஒரு லவ் எஃபெக்ட் வர மாதிரி வைக்கும். அப்போது இவங்க கூடயே நடித்தனால கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு அந்த லவ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவர் மேரேஜ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த லட்சுமி சுந்தரம் ஹாலில் வரும்போது அவங்களோட ஜோடி வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இப்போயும் சரி அப்போயும் சரி எப்போயுமே ஒரே க்யூட்டான ஜோடி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் அஜித் சாலினி தான். ஆனால் அவங்க இப்போ கூட அஜித் மேலே பார்த்தியா அப்படின்னு கேட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமாக இருக்காங்க. ஆனால் இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள எப்படி இந்த ஒரு காதல் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு சாலினி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள அஜித் சார் தான் கூப்பிட்டு பேசி நடிங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வச்சுருக்காங்க. பாதி படத்தில் சார் சொன்ன மாதிரி பாதி படத்தில் ஐயோ இந்த பொண்ணு கூட நடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இங்கே உள்ள மக்கள், மதுரையில் உள்ள மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து இனி ஒரு வாரத்துக்கு மேலேயே கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிளாரிட்டி, அவ்வளோ சவுண்ட் எஃபெக்ட். நீங்கள் அந்த பாட்டை வந்து நேரடியாக கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி. சூப்பராக இருக்கு படம். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இன்னைக்கு ரிலீஸ் கிடையாது, இன்னைக்கு ப்ரீமியர் ஷோ தான் போட்டிருக்காங்க. நாளையிலேருந்து படம் தமிழகம் எங்கும் பிச்சு பட்டையை கிளப்ப போகுது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து களத்தோடு வருவீங்கன்னு பார்க்குறேன். நன்றி. இந்த படம் பார்க்கணுன்னு வந்ததே ஃபஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் பார்த்துடணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இந்த படம் பார்க்க போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்கேன். அஜித் சாருக்கு சாலினி மேடமோட லவ் வந்ததே இந்த படத்துல இருந்தா அப்படின்னு அவர் கூட சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பாதியில கூட நிறுத்திருங்க, அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு இதுவா இருக்கு அப்படின்னு. இப்போ அந்த எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டோரி அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு வன்முறையில இருந்து வளர்ந்து வந்த ஒரு ரவுடிய எப்படி ஒரு காதல் திருத்துச்சு, ஒரு காதல் எப்படி திருத்துறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வேற லெவல்ல இருந்துச்சு. அது போற ஆக்ஷன்ஸ், ரகுவரன் சாரோட அந்த வில்லனிசமும் அஜித் சாரோட ஆக்டிங்க்குமே பஞ்சமே இல்லாம இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அப்போ அவர் ரேஸ்லயே ரியல் ஹீரோ மாதிரி ரேஸ்லயுமே அவர் அடிச்சு பட்டையை கிளப்புறாரு. அதுபோக அவரை பத்தி சொல்லணும்னா இப்ப அவரை பத்தி நம்ம எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ணல. அவர்லாம் அச்சீவ்மெண்ட்டை கூட இமயத்திலே இருக்காப்புல. இப்ப எல்லாருமே யோசிக்கிறோமே, துபாய் ரேஸ்ல எல்லாம் நடக்கும்போது இந்தியா பேரே வராதா அப்படின்னு யோசிக்கும் போது இந்தியா பேரே நான் நிப்பாட்டுறேன் அப்படின்றத அவர் போய் அந்த முயற்சியில் இறங்கியிருக்காப்புல. அவரு அதை முயற்சி முடிச்சுட்டு வந்து இந்தியாவுக்கு பெருமை தேடி தருவாப்புல அப்படின்னு நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுபோக அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய இந்த தன்னம்பிக்கை தான். எப்பயுமே அவர் யாரையுமே தேட மாட்டாப்புல. அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமா தனி உலகமா ஒரு தன்மையில வாழ்ற ஒருத்தர் மாதிரி தான் அவர் இருப்பாப்புல. ஆனா அவருக்குன்னு அவர் ஃபேமிலிக்குன்னு தனியா இருக்கிற ஒரு மாதிரி. போக ஒரு நல்ல ஒரு இப்ப இருக்கிற ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒழுக்கத்தோட உதாரணமாவே இப்ப அவர் இருக்காரு. அப்போ அந்த அமர்க்களம் இது சரண் அப்படின்னு ஒருத்தர் டைரக்டர் எடுத்திருக்காரு. இப்ப அவருக்கு 60 வயசு இருக்கும். அதுபோ அந்த டைரக்டர் எடுத்தது அட்டகாசம்ல இருந்து எந்த படமா எடுத்தாலும் அஜித்துக்குனாலே அந்த ஒரு ஃப்ரேமே வேற லெவல்ல இருக்கும். அந்த நாம அந்த மதுரையில எங்க ஆட்டோ ஓட்டினாலுமே அந்த ஒரு ஃப்ரேமை பார்க்கலாம். அந்த அவர் கையை அந்த செயின்ல சுத்திட்டு அப்படியே அவர் அப்படி அந்த கோவமா ஒரு போஸ் கொடுப்பாரு. அந்த ஃப்ரேமை மதுரையில் எந்த ஆட்டோல வேணா இருங்க, அந்த பாட்டு போட்டிருப்பாங்க. இந்த மெல்லி ஆண்மகன் பெண்ணுக்கு பிடிக்காத அப்படி இந்த லைன்ஸோட அந்த பாட்டும் எப்பயுமே ஆட்டோல போனோடனே அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குமே. அந்த மதுரைனாலே அடிச்சுக்க முடியாது. அது சொல்ற மாதிரி தலைக்கோட்டை தான் அப்படின்னு சொன்னேன். இங்க இருக்கிற ஆட்டோக்காரர்ல இருந்து அடிப்படை தொண்டன் வரைக்கும் நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸா தான் இருப்பாங்க. அப்போ அஜித் சாருக்கு ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அரசியல் களம் முடிஞ்சிருக்கு, இப்போ அமர்க்களம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அவரும் ஒரு நல்ல ஒரு இது. நம்ம யாருமே அவரோட வாழ்த்துக்களோட தான் தளபதி இப்ப இருக்காரு. அதனால அது ஒரு அது போல இன்னைக்கு வேற அவர் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னதை நோ நீட்னு மாத்திருக்காங்க. அந்த மீடியா எப்படின்னு தெரியல, அவர்கிட்ட இருந்து நிறைய கண்டென்ட் எடுக்கலாம்னு பாக்குறாங்க. அப்போ அவர் ஒயிட் செட்டு போட்டு வந்தனால ஆதரவு அந்த இது கோட் போட்டு வந்தாங்க. அது நம்ம எப்படி நம்ம மதுரையில ஆரம்பிச்சிருந்தோம் இந்த மாதிரி. அதாவது பச்சை பட்டு உடுத்தி வந்தா மழை பெய்யும், அந்த மாதிரி இப்ப அங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப யார் காஸ்டியூமை பார்த்துமே இந்த மாதிரி ஆரம்பிக்கல. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு இது. யார் ஆதரவுன்னு ஆதரவு தெரிவிக்கிட்டோமே. இது ஜனநாயக நாடு, யாரு வேணா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம். அந்த மாதிரி நல்ல கொள்கைகளை தெரிஞ்சு யாருக்குன்னா அவரு சப்போர்ட் பண்றது தப்பு இல்லை. இப்ப அவருக்கு எது சப்போர்ட் பண்றதுன்னு கேட்கறது கூட நம்மளுக்கு உரிமை இல்லை. அது அவரோட ஓட்டு.
அவர் யாருக்கு போட்டாலும் நம்ம அதை கேட்க முடியாது. அப்போ அவர் நோ நீடு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதே இப்போ பெரிய வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆனால் அப்படி சொல்லிக்கூட ஆள் இல்லை. ஏன்னா அவர் ரீசெண்டாக கூட சொல்லியிருக்காரு, நான் விஜய்க்கு நல்லது நினைக்கிற ஆள் தான் அப்படின்னு. அவர் நலன் விரும்பி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதனால அவருக்குமே அவரோட ஆசீர்வாதத்தோட அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு நான் கிளாரிட்டி பரத்வாஜ் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்காப்புல. 4K குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் உட்காந்தது லாங்கான சீட்ல இருந்தனால அந்த எஃபெக்ட் அப்படி இருந்துச்சு. அந்த மேகங்கள் எண்ணெய் தொட்டு போன அந்த பாட்டுமே சரி, சத்தம் இல்லாத நிலையை அப்படியே ரோலிங்கா சுத்துது சவுண்டு. அட்மாஸ் 3D மாதிரி சவுண்ட் அவ்வளோ எஃபெக்டா இருந்துச்சு. அப்போ இந்த படம் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பீக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். இப்ப நிறைய பேர் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் விண்டேஜ் அஜித்தை மிஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கியூட்டான அஜித்தை ஒரு இதுல பாத்துடலாம். அது சாய் அபியங்கர், புதுசா சாய் அபியங்கர், அனிருத்னு கிளம்பி இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்னதான் எவ்வளவு பெரிய மியூசிக்கா போட்டாலுமே அவங்க இவர் பரத்வாஜ் போட்ட ஒரு கால் துசு கூட வராது. ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு நிப்பாட்டிடுவேன். நம்ம சோகமா இருந்தா யார் பாட்டை கேட்கிறோமோ அதுதான் ஒரிஜினலான மியூசிக். இப்ப நம்ம சோகமா இருந்தா இளையராஜா பாட்டை கேட்கிறோம். அப்புறம் இந்த சத்தம் இல்லாத நிலைமை கேட்டு ஒரு தனிமையில இருக்கிறப்ப இந்த சத்தம், இந்த மியூசிக் எல்லாம் ஒரு துணையா மாறும். அதுதான் ஒரிஜினல் இசையமைப்பாளரோட வெற்றி. இப்ப ஜிவி பிரகாஷ் எடுத்துட்டோம்னா, இவர் பரத்வாஜ்ன்றது நிறைய படங்கள்ல அஜித் படத்துக்கு நிறைய இது போட்டிருக்கு. அது ஃபுல்லாமே நம்ம என்னைக்கு மனமுடைஞ்சு ஏதாச்சும் கேட்டோம்னா அது நமக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு மியூசிக் தான் கொடுத்துருக்காப்புல. அதனால மியூசிக்கும் சரி, எல்லாத்துலயும் சரி 4K குவாலிட்டியில இருக்கு படம். நான் பார்க்கும்போது என்னடா ஏதாச்சும் பிரிண்ட் உடையிற இது யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்து உத்து பார்த்தா கூட அவங்க நம்மளுக்கு ஏமாற்றம் தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே பிரிண்ட் உடையில ஒரிஜினல் விண்டேஜ் ஓஜி குவாலிட்டியை நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு அமைப்பா போட்டிருக்காங்க. அப்போ அமர்கலம் வந்திருக்கு, சிவகாசி வந்திருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இது ஒரு கிளாஸா தான் இருக்கு பார்க்க. நம்ம கிளாஸ் அவ்வளவு.